ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மகிட்ட ஒரு 6KVA ஆன்லைன் யூபிஎஸ் இருக்குங்க. இது ஹை ஃப்ரீக்வன்சி மாடலு. இதில் செட்டிங் மோடில் என்னென்ன பேராமீட்டர் இருக்குது, அது என்னென்ன யூசேஜ்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதுதான் யூபிஎஸோட இன்புட் வோல்டேஜ். இது பார்த்திங்கன்னா யூபிஎஸோட அவுட்புட் வோல்டேஜுங்க. கீழே ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இன்புட் பெர்சன் அர்த்தங்க இந்த ரவுண்ட் சிம்பிள். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இன்வெர்டர் ஆன் இந்த ஸ்கொயர் சிம்பிள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளக் மாதிரி இருக்கும், அது அவுட்புட் கனெக்டடு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பேட்ரி சார்ஜிங் லெவலுங்க. பேட்ரி எவ்வளோ சார்ஜிங் லெவல் பர்சன்டேஜ் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா லோடோட பர்சன்டேஜ் லெவலுங்க. இப்போ வந்து 25% லோடு இருக்கிற மாதிரி காட்டுதுங்க. பார்த்திங்கன்னா இது யூபிஎஸோட ஆஃப் பட்டனுங்க, இன்வெர்டர் ஆஃப் பட்டன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அப் பட்டனு, இது டவுன் பட்டன். இது பார்த்திங்கன்னா ஆன் பட்டன். இப்போ அப் டவுன் யூஸ் பண்ணி நம்ம செட்டிங் மோடுக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்வெர்டர் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம செட்டிங் மோடுக்குள்ளே போக போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்வெர்டர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பைபாஸுங்கிற மோடுக்கு போயிடுச்சு. இப்போ தான் நம்ம அந்த அப்பு அந்த டவுன் பட்டன் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபியூசன் அழுத்தி பிடிச்சிங்கன்னா செட்டிங் மோடுக்குள்ளே போயிருங்க. இப்போ 0-1ங்கிறது வந்து இன்வெர்டரோட அவுட்புட் உள்ள செட் பண்ணுறதுங்க. இது பார்த்திங்கன்னா ஆன் பட்டன் தான் என்ட்ரு பட்டன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ட்ரு பட்டன் அமுத்துனீங்கன்னா இது மாதிரி அந்த கர்சர் மூவ் ஆகி அவுட்புட் வோல்டேஜஸ் இதில் வந்து இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டுருக்கோம். இப்போ நம்ம அப்பு டவுன் யூஸ் பண்ணி என்ன வோல்டேஜ் வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக 230 தான் வேணும், 230 செட் பண்ணி வச்சுங்க. 0-2ங்கிறது பார்த்திங்கன்னா இன்வெர்டரோட அவுட்புட் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுறதுங்க. இதில் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து 80 வோல்ட் தான் வச்சுருப்பாங்க. இப்போ என்டர் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இன்வெர்ட்டரோட அவுட்புட் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 50 வேணுமா இல்லை 60 வேணுமா அப்படிங்கிறத நம்ம அப் டவுன் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு நார்மலாக 50 தான் வேணும், 50 இருக்கட்டுங்க. இந்த ATOங்கிறது டிஃபால்ட் செட்டிங்க. ஏன்னா யூபிஎஸோட அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து இன்புட் ஃப்ரீக்வன்சியோட அப்போ தான் சிங்க்ரனைஸ் ஆகும். அடுத்து 0-3 பார்த்திங்கன்னா பைபாஸோட வோல்டேஜ் ரேஞ்சுங்க. 110லேருந்து 264 வரைக்கும் செட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ மாற்றிக்கலாம். லோ ரேஞ்ச் எவ்வளோ வேணுமோ மாற்றிக்கலாம், ஹை ரேஞ்ச் எவ்வளோ வேணுமோ மாற்றிக்கலாம். 170 லோ ரேஞ்ச் வேணால் 170 மாற்றிக்கலாம், 265 வேணும்னா 265 ஹை ரேஞ்ச் மாற்றிக்கலாங்க. இப்போ நார்மலாக 110 to 264 நான் செட் பண்ணி வச்சுட்டேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பைபாஸோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுங்க. இப்போ 5 ஹவர்ஸோட ஃப்ரீக்வன்சி லோ ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 46 வச்சுருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹை ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 54 இருக்குங்க. இதுவும் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ மாற்றிக்கலாம். 47 to 53 வேணும்னா மாற்றிக்கலாம், 48 to 52 அது மாதிரி எப்படி வேணாலும் நம்ம அப் டவுன் யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு வேணுமோ மாற்றிக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 0-5 இது வந்து ரிசர்வ் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க. அடுத்து 0-6, 0-7 ரிசர்வ்டுங்க, அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து பார்த்து 0-8 வந்திங்கன்னா பைபாஸ் எனபிள் ஆர் டிசபிள் மோடுங்க. OBNங்கிறது பைபாஸ் அலோடுன்னு அர்த்தம். FBDங்கிறது வந்து பைபாஸ் நாட் அலோடுன்னு அர்த்தம். நம்ம நார்மலாக OBNல வச்சுட்டு பைபாஸை எனபிளில் வச்சுருது நல்லதுங்க. இந்த 0-9ங்கிறது வந்து பேட்ரி டிஸ்சார்ஜ் டைமுங்க. நம்ம பேட்ரி எவ்வளோ டிஸ்சார்ஜ் பண்ணணுன்னு நம்மளே செட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் வேணால் 10 மினிட்ஸ் செட் பண்ணிக்கலாம், 30 மினிட்ஸ் வேணும்னா 30 மினிட்ஸ் செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக 990 இருக்குங்க. 990 விட்டுறது நல்லதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 10, 11 ரெண்டு ரிசர்வ்டுங்க. அதை எதுவும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. டோட்டலில் பார்த்திங்கன்னா R75 ஃபங்க்ஷன் வந்து என்னவோ அதில் டிசபிள் பண்ணிக்கலாம். R75 ஃபங்க்ஷன் வந்து எப்பவுமே நோவில் வைக்கிறது நல்லதுங்க. நோடு இருந்துச்சுன்னா நார்மல் மோடில் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தங்க. இப்போ வந்து நான் நோடில் செட் பண்ணிவிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 13 இது பார்த்திங்கன்னா நம்ம பேட்ரியோட வோல்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா
வோல்டேஜ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம், சப் பண்ணணும்னா சப் பண்ணிக்கலாம். இப்போ ஆடுங்கிறதுல வச்சு நான் என்ட்ரு பண்ணிவிட்டு எவ்வளோ வோல்டேஜ் வந்து பேட்டரியோட வோல்டேஜை கூட்டணும் குறைக்கணுங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து டிஸ்பிளேல தான் மாறுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சார்ஜரோட அவுட்புட் வோல்டேஜ் நம்ம கூட்டணும் குறைக்கணும்னா இந்த இடத்துல நம்ம பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம், சார்ஜிங் வோல்டேஜ் டவுன் பண்ணால் டவுன் பண்ணிக்கலாம். இந்த அப் டவுன் யூஸ் பண்ணி நம்ம டிக்ரீஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா சார்ஜிங் வோல்டேஜ் இன்க்ரீஸாக டிக்ரீஸ் ஆகுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 15 பார்த்திங்கன்னா ரிசர்வ்டும் காட்டுது. ஆக்சுவலி இதில் தான் வந்து இன்வெர்ட்டரோட அவுட்புட் வோல்டேஜ் நம்ம செட் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம இன்வெர்ட்டர் ஆனில் வச்சுட்டு தான் பண்ண முடியும். இப்போ யூபிஎஸ் வந்து பைபாஸில் ஓடிட்டு இருக்கனால அது பண்ண முடியாதுங்க. இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு இன்வெர்ட்டர் அவுட்புட் வோல்டேஜ் செட் பண்ணி காட்டுறேன். இந்த 16, 17 இது 2 ரிசர்வ்டுங்க. நம்ம இது எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. இது 18 பார்த்திங்கன்னா பேட்டரியோட சார்ஜிங் கரண்ட் செட் பண்ணுறதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 42 ஆகிடுச்சுன்னா 10% ஆஃப் சார்ஜிங் கரண்ட் செட் பண்ணணும். இப்போ நான் அதுக்கு பார்த்திங்கன்னா 42 ஆச்சுக்கு 10% சார்ஜிங் கரண்ட் வந்து 4.2 செட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 19 இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம பேட்டரியை என்ன பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோமோ இந்த விஹெச்சை இங்கே நம்ம செட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா 7Hனா 7H செட் பண்ணலாம், 9Hனா 9H, 10H, 12H, 17H. நீங்கள் என்ன ஏஹெச் இந்த யூபிஎஸோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 42H கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 40 தான் காட்டுது. அப்புறம் செட் பண்ணிட்டேன். இந்த 0 to 03ங்கிற பார்த்திங்கன்னா பேட்ரி எத்தனை குரூப் இருக்குதுன்னு. இப்போ பேட்ரி ஒரு செட்டு தான் இருக்குதுன்னா ஒன்று செட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பேட்ரி பேக்கப் டைம் கால்குலேட் பண்ணுறதுங்க. இது வந்து ஒரு ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கால்குலேட்டட் பேக்கப் டைமு இன்ட்டு மல்டிப்ளியர் ஃபேக்டருங்கிறது வந்து 0.5லேருந்து 2 வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம பேக்கப் டைம் வந்து எனவலாக டிசபிள் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாங்க. பேக்கப் டைம் நம்மளுக்கு வேணும்னா எனவல் பண்ணிக்கலாம், டிசபிள் வேணும்னா டிசபிள் பண்ணிக்கலாம். நார்மலாக டிசபிளாக இருக்கும், நான் டிசபிள்லேயே விட்டுறேங்க. டிஃபால்ட்டாக என்ன இருந்துச்சோ அதை நான் செட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறேங்க. பேக்கப் டைம் டிசபிளாக தான் இருந்துச்சு, டைம் 00 தான் இருந்துச்சு. வச்சுட்டு நான் பழைய வேல்யூ என்னவோ செட் பண்ணிவிட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 0 வந்துருச்சு, பழைய இதுக்கு வந்துருச்சுங்க. இப்போ மறுபடியும் அந்த அப் டவுன் பட்டன் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபியூஸ் ஹேண்ட் அழுத்தினோம்னா செட்டிங் மோட் விட்டு வெளியில் வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பைபாஸ் வழி ஒர்க் ஆகிட்டுது. இப்போ ஆன் பட்டன் அழுத்துறேன். இன்வெர்ட்டர் ஆன் ஆகி அவுட்புட் வந்துச்சு. இப்போ யூபிஎஸ் நார்மலாக இருக்குங்க. இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு இன்வெர்ட்டரோட வோல்டேஜை லைவாக அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். யூபிஎஸ் லைவில் இருக்கிறப்ப பேட்டரியோட கண்டிஷனை நம்ம லைவாக செக் பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த அப் பட்டனை ஒரு ஃபியூஸ் ஹேண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா பேட்டரி டெஸ்ட் மோடுக்கு போயிடும். இப்போ பேட்ரி வந்து யூபிஎஸ் டெஸ்ட் பண்ணுது. மெயின் கட் பண்ணிவிட்டு அதே பேட்ரி மூலிமா ஒர்க் ஆகி டெஸ்ட் பண்ணும். இதனால் லோடு எதுவுமே ட்ராப் ஆகாது. பேட்ரி வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நார்மல் வந்து நின்றுடும். பேட்ரி எதை வீக்குன்னா பேட்ரி வீக்குன்னு உங்களுக்கு அலாரம் வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரை வந்து நான் யூபிஎஸோட அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், அவுட்புட்டில் லைன் நோட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 2 சைடு வந்து யூபிஎஸோட இன்புட் கனெக்ட் பண்ணியிருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் தான் பேட்ரி கனெக்டருங்க. இதில் தான் பேட்ரி சப்ளை கனெக்ஷன் பண்ணியிருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா யூபிஎஸோட அவுட்புட் 229 வோல்ட் தான் வருதுங்க.
அதை எப்படி நான் உங்களுக்கு பேராமீட்டர் செட்டிங் மாற்றுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு அப்பு டவுன் பட்டனை சேர்ந்த மாதிரி ஒரு ஃபியூசன் அழுத்தினீங்கன்னா செட்டிங் மோடு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா 08லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இன்வெர்டர் ஆன் கண்டிஷனில் இருக்கிறப்ப. அப்படியே நீங்கள் அப் பட்டன் யூஸ் பண்ணிவிட்டு 15ல் வந்து நிறுத்திடுங்க. இதே பைபாஸ் மோடில் ஒர்க் ஆகிறப்ப அது வந்து ரிசர்வ்டுன்னு காட்டும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்ட்டரோட வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஏடுனா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். நான் ஏடை வந்து எனபிள் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரீடிங் வேல்யூவை நான் அப் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 0.8 தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 1.6 வந்து நான் அவுட்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போ நான் என்டர் பட்டன் கொடுக்குறோமோ அப்போ தான் மாறும். இப்போ வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கனால செலக்ட் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இப்போ என்டர் கொடுத்துட்டேன். பாருங்கள், அவுட்புட் வோல்டேஜ் வந்து 229லேருந்து 230.5 வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜை குறைச்சி காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு வந்து ஏடுங்கள்லேருந்து சப் மாற்றணும். அப்போ வந்து 1.6 வோல்டேஜ் வந்து நான் மைனஸ் பண்ணுறேன் பாருங்கள். 1.6 வோல்ட் செட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டேன். பாருங்கள் 227.5 தான் வருதுங்க. இது வந்து 229 வோல்ட்லேருந்து 1.6 வோல்ட் இல்லை மைனஸ் ஆகிடுச்சிங்க. இதே பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1.6ங்கிற இடத்துல நான் 0ன்னு வச்சேன்னா அது பழைய வேல்யூக்கு வந்து நின்றுக்குங்க. பாருங்கள், செட் பண்ணி கேட்டுற பாருங்கள். இப்போ 1.6 வந்து 0ன்னு மாற்றிட்டு நான் என்டர் கொடுத்தேன்னா 229 வந்து நின்றுக்குங்க. இப்போ 228.9 இப்படி காட்டுதுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 230 வோல்டேஜ் அவுட்புட்டில் வரணும். அதுக்கு நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஏடுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ரீடிங்கை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 0.8 தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப் டு 6 வோல்ட் வரைக்கும் நான் பண்ணலாம். இப்போ 1.6 வச்சுட்டு என்டர் கொடுத்துட்டேன். 230.6 வந்துச்சு. அவ்வளோதாங்க. இப்படி தான் நம்ம டிபிஎஸோட அவுட் வோல்டேஜ் செட் பண்ணலாம். இது வந்து சார்ஜிங் வோல்டேஜ் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பழையபடி அப் அண்ட் டவுன் பட்டனை வந்து நம்ம சைமல்டேனியஸாக ஒரு ஃபியூ செகண்ட் அழுத்தி பிடிச்சோம்னா செட்டிங் பண்ண விட்டு வெளியில் வந்துடலாம். இந்த அவுட்புட் வோல்டேஜ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இன்வெர்ட்டரை ஆனில் வச்சுட்டு தான் நம்ம பண்ணணும். அதை பார்த்துக்குங்க. இந்த வீடியோ வந்து யூபிஎஸ் இன்ஜினியருக்கெலாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.